எந்த அளவுக்கு நம்ம இயேசு நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த அவர் உங்களை மகிமைப்படுத்துவார். மனிதனை மனிதன் மகிமைப்படுத்துவது, மனிதன் உயர்த்துவது மூலமாக ஒரு லாபமும் நமக்கு என்ன செய்யாது இருக்காது. ஒரு தமிழர் சொல்லுவாங்க, குளத்தில் மீன் இருந்தால் அது என்னது, கொக்கு வந்து என்ன செய்யும், வரும். குளத்தில் மீன் இல்லைன்னா ஒரு பறவைகள் கூட அங்கே என்ன செய்யாது, எட்டி பார்க்காது. அதே மாதிரி நம்மகிட்ட கொஞ்சம் காசு பணம் செல்வாக்கு இருந்தால் 4 பேர் நம்மகிட்ட வருவாங்க. அது குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னா சொந்தங்களும் நட்பும் அன்பும் அப்படியே குறைஞ்சி நம்ம அனாதையாக்கப்படுகிற மாதிரி சூழ்நிலைக்கு வந்துடுறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர் இருக்கிறவராகவே இருப்பார். அல்லேலூயா. நமக்குள்ளே எப்பொழுதும் வாசம் செய்கிற இறைவன் அவர் உயரமும் உன்னதமுமானவர், சேனைகளின் கர்த்தர், அவர் பரிசுத்தர், அவர் ஒருவராய் சாவாமை உள்ள இறைவன். நாம் எழுந்திருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். புதுவாழ்வு பாடல் புஸ்தகத்தில் 1018வது பாடல் மற்ற பாடல் புக்கிலையும் இருக்கும், எடுத்து கொடுத்துருக்கேன். நம்ம அப்படியே ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம், அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம், அவருக்குள் நாம் பரிசுத்தமாகுவோம். துதிக்கிற மகிமையெல்லாம் நமக்கு அவருக்கு செலுத்தும். ஒரு மனதாய் இனிமேல் நம்ம கொஞ்ச நேரம் விளையாடக்கூடாது, பேசக்கூடாது. கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற நேரம் பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த அலங்காரத்துடனே நம்முடைய உள்ளம் பரிசுத்தமா இருக்கணும். இதுவரைக்கும் நம்முடைய மனசுல இருக்கிற சிந்தனைகள், தேவையில்லாத நினைவுகள் எல்லாவற்றையும் வெளியே போடுங்க. உங்களுடைய இருதயமும் ஆண்டோடைய இருதயமும் ஒன்றாக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய இருதயத்தோடு அவருடைய நினைவுகளோடு நாம் இருந்தால்தான் நம்மிடத்தில் இருக்கிற கஷ்டங்கள், பாரங்கள், இந்த நினைவுகளை எடுத்து போட்டு கர்த்தர் அவருடைய நினைவுகளை நமக்கு தரும் பொழுது அந்த நினைவுகள் மேலானவைகளாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னோடு சேர்ந்து உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவரை சாவாமை உள்ளவர் இவர், சேரபூர ஒளிதனில் வாசம் செய்பவர், ஒருவரை சாவாமை உள்ளவர் இவர், சேரபூர ஒளிதனில் வாசம் செய்பவர், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிக்கிறேன், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிக்கிறேன், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நாமத்திலும் மேலானவர், எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன், எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன், துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே, துதிகன
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. Once again, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அந்த பரிசுத்தருக்கு ஒரு நாமம் இருக்கிறது, அவர் பரிசுத்த ஆவியானவர். அவருக்கு இன்னொரு நாமம் இருக்கிறது, அவர் சேனைகளின் கர்த்தர், நமக்காக யுத்தம் செய்கிறவர். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் எதை கேட்டாலும் நமக்கு கொடுக்கிறவர். அவர் நிறுத்தி வைக்கிறவர் அல்ல, அவர் கொஞ்சம் கொஞ்சமாய் நமக்கு வருகிற ஆசீர்வாதங்களை தடுத்து நிறுத்துகிறவரும் அல்ல. நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிற கடவுள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ஒருவரே. அள்ளி அள்ளி கொடுக்கிற கடவுள் எதையும் எதிர்பார்க்கல. உங்ககிட்ட இருந்து காணிக்கைய, பணத்தை, பொருளை அப்படி எதுவுமே அவர் எதிர்பார்க்கல. நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட நான் கேட்கும் போது ஆண்டவர் சொல்வார், நான் பணத்தை கொடுத்து என்ன விலைக்கு வாங்க முடியாது, காணிக்கை கொடுத்து என்ன விலைக்கு வாங்க முடியாது, பொருளை கொடுத்து எனக்கு விலைக்கு வாங்க முடியாது. நான் ஆண்டவருக்கு அதை செஞ்சேன், நான் ஆண்டவருக்காக அதை கொடுத்தேன், இதை கொடுத்தேன்னு சொல்லி என்னை யாரும் ஏமாற்ற முடியாது. உன் இருதயத்துல எனக்கு இடம் கொடு, உன் இருதயத்துல எனக்கு இடம் கொடு. ஆண்டவருடைய இதயத்துல நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் மாறும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்யும் பொழுது, இந்த உலகத்தில் உள்ள எவனாலும் உங்களை ஜெயிக்க முடியாது. சாத்தான் உங்களை ஜெயிக்க முடியாது. பிசாசின் கிரியைகளை உங்கள் ஜெயிக்க முடியாது. பில்லி சூனிய மந்திர கட்டுகள் உங்களை மேற்கொள்ள முடியாது. எந்த பலவீனமும் உங்களை மேற்கொள்ள முடியாது. உங்களால் சொல்ல முடியும், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுத்த என் தேவனுக்கு சோத்திரம் என்று நீங்கள் வாயை திறந்து சொல்ல முடியுமானால் உங்களுக்குள் ஆவியானவர் இருக்கிறார். அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தரே. ஒப்பு கொடுத்த இந்த 4 லைனை கரங்களை உயர்த்தி நாம் படிப்போம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர். ஆதியும் அந்தமுமானவர், ஆதியும் அந்தமுமானவர் இவர், அல்பாவுமேகாவுமானவர் இவர், ஆதியும் அந்தமுமானவர் இவர், அல்பாவுமேகாவுமானவர் இவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர்
பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமான ஒரு கடவுள், நம்மை பரிசுத்தமாக்குகிற கடவுள். அவர் எல்லா நாமத்திற்கும் மேலானது அவருடைய நாமம். அவருடைய நாமத்தை தான் அவருடைய நாமம் உயர்த்தப்படணும், அவருடைய நாமம் மேன்மை அடையணும். இயேசுவின் நாமத்தை நீங்க உயர்த்த உயர்த்த பாடல் சொல்கிறது, சிறைச்சாலை உங்களை அடைப்பதில்லை, உங்களுக்கு விரோதமாக கைகளிலே கால்களிலே சங்கிலிகள் போடப்படுவதும் இல்லை. அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது உங்களுக்கு விரோதமாக போடப்படுகிற எந்த அஸ்திவாரமும் நிலைக்காது. நீங்க சிங்கத்தின் மேல ஏறி நடப்பீங்க, சர்ப்பத்தை நீங்க மிதிப்பீங்க, தீச்சூளையின் மேல நீங்க நடந்தாலும் ஆண்டவர் நாமத்தை நம்ம ஆராதிக்கும் போது நீங்க வேக மாட்டீங்க, அது உங்களை பற்றாது. ஒப்பு கொடுப்போமா? பாடல் தாளிலே முதல் பாடல், உங்க நாமம் உயரணும், உங்க நாமம் உயரணும், எங்க மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா. சந்தோஷமா படிப்போமா? உங்க நாமம் உயரணும், இந்த மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இதயத்தின் ஆழத்தில் இருந்து படிப்போமா? யாவே அல்லேலூயா யாவே அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இந்த மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், நாமம் உயரணும், இந்த மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லே. சிங்கத்தின் கபிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கையிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே உங்க நாமமே பெருகணும், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும்,
பாடுவோம். அல்லே சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இந்த மேனை அடையணும். பாடுவோம். அல்லே உங்க நாமம் உயரணும், உங்க நாமம் உயரணும், இந்த மேனை அடையணும். நல்ல சத்தமா பாடுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. Hallelujah, 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 Yahweh, hallelujah, Yahweh, சொல்ல போறோம். இயேசுவே உம் நாமமே இந்த பூமியிலே உயரணும். இயேசுவே உம்முடைய நாமமே இந்த பூமியில பெருகணும். இயேசுவின் நாமத்தை தவிர வேற எந்த நாமமும் இந்த உலகத்துல உயர்த்தப்படவே கூடாது. அது வேதத்திற்கு புறம்பான காரியம். அப்படிப்பட்ட நாமத்தை வணங்குகிறவர்களை தேவன் தண்டியாமல் விட்டார். இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறவர்களை தண்டனைக்கு தப்புவிப்பார். அவருடைய நாமம் தாங்க நமக்கு பெருசு. நீங்கள் எல்லாரும் இந்த இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்டவர்கள், இயேசுவின் முத்திரை தரிக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு ஒரு சவாலா சொல்றேன், பெருமையா கூட சொல்றேன். கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற உங்களை சாத்தான் அசைக்க முடியாது. சாத்தான் உங்களை தொட முடியாது. பிசாசின் கிரியைகள் உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்கள் நெற்றியிலே அவருடைய முத்திரை பதிக்கப்பட்டவர்கள், இயேசுவினுடைய விரல்களிலே முத்திரை மோதிரமாக இருக்கிறவர்கள். அவரன்றி எப்படி ஒரு அணுவும் அசையாதோ அதே போல் தேவனுடைய ஆவியானவர் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது உங்களை மீறி சாத்தான் எதுவுமே அசைக்க முடியாது. சங்கீதக்காரன் சொன்னான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. ஒப்பு கொடுப்போமா? சத்தமா படிக்க போறோம். இயேசுவே உம் நாமமே உயரணும். உங்க சத்தம் உயரணும். இப்போ ஏன் சத்தம் இல்ல, உங்க சத்தம் தான் உயரமா கேட்கணும், சவுண்டா கேட்கணும். இந்த இடம் அதிரணும், ஆண்டவர் இங்க வரணும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும்.
மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்தை மேம்படுத்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி. உம்முடைய பாதப்படியிலே நீர் எங்களுக்கு கொடுக்க போகிற வார்த்தைகளுக்காக இப்பொழுது காத்திருக்கிறோம். நீர் சொன்னது போல ஜெயம் கொடுக்கிற தேவன், இன்று எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயத்தை கொடுக்கிறவர் எங்களோடு இப்பொழுது பேச போவதற்காக சோதரம். வந்திருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாருமே ஆண்டவரே தங்கள் சிந்தனைகளை, செயல்களை, செவிகளை கர்த்தருக்கு திறந்து கொடுக்கட்டும். உம்முடைய வேதத்தில் அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும். உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி எங்கள் செவிகள் விருத்த சேதனம் பண்ணப்படட்டும். உம்முடைய வார்த்தைகள் எங்கள் இதயத்துக்குள்ளே செல்லும்படி இதயம் சுத்தமாக்கப்படட்டும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். உம்மை தரிசிக்க கிருபை தார். எங்கள் பலவீனங்கள், ஒருவேளை பிள்ளைகளுக்கு ரொம்ப சரீர பலவீனம் இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை நீ எதிர்பார்த்து வந்தாய் மகளே. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எதிர்பார்த்து வந்த காரியத்திலே நீ ஜெயத்தை பெற்றுக்கொள்ள போகிறாய். நீ அதை பெற்றுக்கொள்ள போகிறாய். நிச்சயமாகவே அதை நான் உனக்கு செய்வேன், நிச்சயமாகவே நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்திலே நிறைய பைனான்ஸ் ப்ராப்ளத்தில் நீங்க வந்திருப்பீங்க. நான் எப்படி சமாளிக்க போறோம், எப்படி நம்ம எதிர்கொள்ள போகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே. ஆண்டவர் சொல்கிறார், கொடுக்கிற நான் இருக்கும் பொழுது, கொடுக்கிற நான் உனக்குள் இருக்கும் பொழுது, கொடுக்கிற நான் உன்னோடு இருக்கும் பொழுது, நான் உன்னை கைவிட்டு விடுவேனோ? உன் குடும்பத்தை கைவிட்டு விடுவேனோ? உன் பிள்ளைகளை கைவிட்டு விடுவேனோ? உன் சரீரத்தில் பலவீனமாய் இருக்கிறேன், நான் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறாயே, என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகி விடுமோ? இல்லை, இல்லை, என் கிருபையினால் நான் உன்னை உயிர்ப்பிப்பேன். உயிர்ப்பிக்கிற ஆண்டவர், உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன், அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாகிய கர்த்தர். ஆண்டவரே, நீர்தான் எங்களை படைச்சவர், நீர்தான் எங்களை சிருஷ்டித்தவர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நம் செய்தி கடை செல்ல போகிறோம். சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, 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 கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
நாம் செய்திக்காக உட்காரலாம். கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நேற்று ஒரு சின்ன பொண்ணு ராத்திரி என்கிட்ட ஓடி வந்துச்சு. நந்தினி மகான் தான் நினைக்கிறேன், நாளைக்கு நீங்க ஜெபத்தில் இருப்பீங்களா என்கிட்ட வந்து கேட்குறா. ஆமா அப்படின்னு. இல்லை, அன்னைக்கு வேற ஒரு பாஸ்டர் வந்திருந்தாரு அங்கிள், நீங்க இருப்பீங்களா அப்படின்னு வந்து கேட்குது, கன்ஃபார்ம் பண்ணுது. அப்படின்னா தான் நான் வருவேன் அப்படின்ட்டு. நான் இருந்தாலும் இல்லாட்டியும் இயேசு இந்த இடத்துல இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பிள்ளைக்கு எவ்வளோ அன்பு பாருங்களேன். அப்படித்தான் நம்ம ஒருத்தர் ரொம்ப நேசித்தலாம் என்ன செய்யணும், அன்போடு இருக்கணும். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:45. சீக்கிரம் வாசிக்கணும். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான், பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். கொஞ்சம் குழப்பமா இருக்கும். முந்தின ஆதாம், பிந்தின ஆதாம். முந்தின ஆதாம் ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 1ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா? எப்படின்னு சொல்றேன். முதல்ல பிதாவானவர் ஒரு மனுஷனை படைக்கும் போது மண்ணினால் என்ன செய்தாரு, படைத்து அவருடைய சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவாத்மானான். எவ்வளவு ஈஸியா நம்ம வேதத்தை வாசிட்டு அடுத்த வசனத்துக்கு கடந்து போயிடுறோம். நம்ம உடம்புல என்னெல்லாம் இருக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எலும்பு இருக்கு, நரம்பு இருக்கு, மாம்சம் இருக்கு, கண்ணு, மூக்கு, காது, எல்லா விதமான 247 விதமான உறுப்புகள் நம்முடைய சரீரத்தில் இருக்கு. ஆனா பைபிள் சொல்லுது அவர் மண்ணினால என்ன செஞ்சாரு, ஒரு பொம்மையை உருவாக்கி ஊதினாரு, அவன் ஜீவாத்மானான். அப்படின்னா ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மை உருவாக்குகிற வல்லமை படைத்தவர். அல்லேலூயா. நம்ம சரீரத்துள்ள ஒட்டுமொத்த டோட்டலையும் ஒரு சுவாச காற்றினால் உருவாக்கக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் நமக்குள் இருக்கிறார். அவர் ஆதாமை உருவாக்கும் போது பொம்மையா தான் இருந்தது, மண்ணா தான் இருந்தது. 4-in-1 உள்ளுக்கே வருது. நரம்பு வருது, எலும்புகள் வருது, எல்லா விதமான மாம்சமும் வருது. நம்ம சரீரத்துக்கு என்னென்ன தேவை எல்லாமே பூன் ஊதினாரு, எல்லாமே என்ன செஞ்சிடுச்சு, உண்டாயிடுச்சு. அதே மாதிரி தான் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எதை ஊதுவார் தெரியுமா? நமக்கு விரோதமாய் என்னென்ன சத்துரு வந்தாலும் பூன் ஊதி விட்டுருவாரு, அது அழிந்து போகும். அல்லேலூயா. நம்மை தொட முடியாது. அப்ப ஜீவாத்மாவான ஆதாமுடைய காலத்துல ஆதாம் தன்னுடைய ஆவியை ஊதி யாரையும் புதுசா என்ன செய்யல, உருவாக்கல. ஒரு காலம் வரும்போது அவனு மரித்து போனான். ஆனால் ஆண்டவருடைய ஆவி எப்படிப்பட்டுச்சு? லூக்காவில் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் என்ன செய்வார், வருவார். ஆவியானவர் உன் மீது நிழல் இடுவார். அந்த உன்னதமானுடைய பலன் உனக்குள் வரும் பொழுது நீ கர்ப்பவதியாகி ஒரு குழந்தை என்ன செய்வாய், பெறுவாய். அதற்கு இயேசு என்று பெயர். அப்போ ஆவியானவருடைய பலன் எனக்குள்ள வரும் பொழுது, ஆதாம் சரீரத்துல நல்ல பலமுள்ளவனாய் இருந்து மரித்தான். ஆனால் அவனால எதையுமே என்ன செய்யல, இன்னுடைய புதிதா அவனால ஒரு உயிரை உருவாக்க முடியாது. ஆண்டவர் மட்டும் தான் உருவாக்க முடியும். ஆனால் மரியாள் கல்யாணம் ஆகாத ஒரு லேடியா இருந்தாலும் ஆண்டவருடைய உன்னத ஆவியானுடைய பலனால் ஒரு குழந்தையை உருவாக்கி பெற்றுக்கொள்ள முடிந்தது. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நடக்கிற காரியங்கள்ல எதெல்லாம் உருவாகாம இருக்கிறதோ, எதெல்லாம் கிடைக்காம இருக்கிறதோ, அது எல்லாத்துக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உயிர்ப்பிக்கிற ஆவியானவராய் இருக்கிறேன். எல்லாவற்றையும் அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியான இருக்கிறார். அப்ப ஆதாமுக்கும் இயேசுக்குள்ள வித்தியாசமே தான். யாரை அவர் உயிர்ப்பிப்பார், எப்படி உயிர்ப்பிப்பார்? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவானவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தாரோ அந்த தரிசனம் எப்படி நிறைவேறுதுன்னா, பரிசுத்தவான்களை மட்டும் உயிர்ப்பிக்கிற தேவன் அல்ல,
பாவிகளும் அக்கிரமம் செஞ்சு இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்து அவர்களை உயிர்ப்பித்து புதிய மனிதனாக என்ன செய்கிறார், மாற்றுகிறார். ஏன் உயிர்ப்பிக்கிறார்னா, இயேசுவானவர் இருக்கிற இடத்துல நாம என்ன செய்யணும், இருக்கணும் என்பது அவருடைய விருப்பம். யோவான் 17 அதைத்தான் சொல்லுகிறார். நான் இருக்கும் இடத்துல நீர் எனக்கு கொடுத்த ஜனங்களும் என்ன செய்யணும், இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அப்போ இன்னைக்கு ஆண்டோடைய உயிர்ப்பிப்பு முதல்ல எங்க நடக்கிறதுனா, பாவம் செஞ்சவங்க அக்கிரமம் செஞ்சவங்களை தான் ஆண்டவர் முதல்ல என்ன செய்யறாரு, மன்னித்து அந்த பழைய பாவம் மனுஷனை அழித்து ஒரு புதிய மனுஷனை உருவாக்குகிறார். அதற்கு ஒரு உயிரை என்ன செய்யறாராம், கொடுக்கிறாராம். பைபிள் சொல்றது, பாவத்துல மரித்து போய் இருந்த நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப நம்ம குடும்பத்துல, நம்ம மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துல யார் யாரெல்லாம் என்னென்ன பாவம் செய்திருந்தாலும், இவன் பாவி, இவன் மோசமானவன், இவன் நாசமா தான் போவான், இப்படிலாம் சொல்லி என்ன செய்யக்கூடாது, பேசாம அவனை ஒதுக்காம அவனுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அப்படிப்பட்ட மனிதர்களையும் ஆண்டவர் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர்களை மனிதனாய் மாற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். சிலர் மனுஷத்தன்மை இல்லாமையே என்ன செய்வான், இருப்பான். எதை பார்த்தா அவன் ஒரு 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 சாதாரண மனுஷனுக்குரிய ஒரு ஐடிக்கான எந்த கேரக்டர் வைஸ் அவன்கிட்ட இருக்காது. மகா மோசமானவனா என்ன செய்வான், இருப்பான். அவனை கண்டாலே நம்ம என்ன செய்யறோம், விலகிடுவோம், இல்லாட்டி ஒதுங்கி போயிடுவோம், இல்லாட்டி அவனை என்ன செஞ்சிடும், நம்ம பக்கத்துல கூட என்ன செய்ய மாட்டோம், சேர்க்கவே மாட்டோம். அப்படிப்பட்ட மனித தன்மை இல்லாதவர்களை ஆண்டவர் உயிர்ப்பித்து மனிதனாக்குகிறார். அல்லேலூயா. கடந்த நாள்ல ஒரு ஊர், குரங்குபுத்தூருங்கிற ஊருக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். இந்த ஜபக்குறிப்புல ராஜவாசது மாதிரி, எதுக்குடா இந்த ஊருக்கு குரங்குபுத்தூர்னு ஊர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, மலை மேலே ஏறி ஒரு 300 அடிக்கு மேலே ஒத்தடி பாதை போனால் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு வீட்டு முன்னுக்கு ஒரு குரங்குன்னு உட்காந்து தலைச்சி வீட்டு இருந்துச்சு. பார்த்தோன்னே ஷாக் அடிக்குது, என்ன குரங்கு உட்காந்து சீப்பு வச்சு தலைச்சி வீட்டு இருக்குன்ட்டு. அதை பார்த்தா கிட்டத்தட்ட குரங்கு மாதிரியே தெரியல, மந்தின்னு அதுக்கு சொல்றாங்க, மனுஷன் மாதிரி தான் இருக்குது. நானும் மெதுவாக முதல்ல அந்த வீட்டில் அம்மான்னு கூப்பிட்டு ட்ராக்ஸ் கொடுக்கும்போது முதல்ல அதுதான் வந்து என்ன அப்படி பார்த்துட்டே இருந்துச்சு, கொஞ்சம் பயம்தான். ஆனால் அவங்க சொல்றாங்க, பயப்படாதீங்க, இது நம்ம மாதிரி தான் என்ன செய்யும் இருக்கும் அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு பக்கத்தில் உட்காந்து காஃபி கொடுத்தாங்க. காஃபி குடிச்சா அது வந்து என்ன செய்யுது, அது விரல வச்சு அப்படி அப்படி பார்த்துட்டு என்ன செஞ்சு வேண்டாங்கிற மாதிரி அப்படியே என் பக்கத்தில் தான் உட்காந்துருச்சு. எனக்கு கை கால் உதறது, இது எங்கே நம்மளை கடிச்சு துடிச்சு விடுமோன்ட்டு. ஆனால் சாதாரண அவங்க சொல்றாங்க, இந்த மந்திங்கிற இந்த குரங்குக்குள் கேன்சரை அழிக்கக்கூடிய அந்த ரத்தத்தில், அந்த குரங்குனுடைய ரத்தத்தில் கேன்சரை அழிக்கக்கூடிய பெரிய மருந்து இருக்கிறது. அதனால இந்த இது எங்க கூட தான் இருக்கும், எங்க கூட தான் படுக்கும், எங்க கூட தான் எந்திரிச்சு போவோம். நாங்கள் வேலைக்கு போனால் எங்கள் பின்னாடி என்ன செய்யும், வரும். நாங்கள் இந்த போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது வரிசை அந்தந்த வீட்டு குரங்கு அவங்க வீட்டுக்காரங்க வர்ற வரைக்கும் வரிசை மரங்கள் என்ன செஞ்சுருக்கோம், காத்துட்டு இருக்கோம், ஏதாவது வாங்கிட்டு வருவாங்கன்னு. அந்த குரங்கு கிட்ட இருக்கிற மனசு கூட மனுஷன்ட இல்லாம போச்சுங்க. அப்படிப்பட்ட மனிதர்களை, மனித தன்மை அற்றவர்களை, அவர்கள் அக்கிரமங்கள் மீறுதல்களை மன்னித்து அவர்களை மனுஷனாக்குவதற்கு தான் ஆண்டவர் வந்தார். அவர் தான் உயிர்ப்பிக்கிற தேவன். அடுத்த போல வாசித்து பாருங்க, சங்கீதம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 38, 39 வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 38, 39. 14 இயேசுவால் பாவ மன்னிப்பு உண்டாகி அவன் நீதிமானாக்கப்படுகிறான் ஒரு வசனம் இருக்குது அப்போஸ்தலர்ல. இயேசு கிறிஸ்துவினுடைய நமக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நமக்கு பாவ மன்னிப்பும் நாம் நீதிமான் ஆக்கப்படுவதற்குரிய காரியங்களும் அங்கே நடக்கிறது என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஏனென்றால் பவுல் அப்போஸ்தலன் முதல்ல எப்படி இருந்தாரு, பயங்கரமான கொடூரமான புத்தி நிறைந்தவராய், கிறிஸ்தவர்களை அழிக்கிறவர்களாய், கிறிஸ்துக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவராய் இருந்த அவரை, அக்கிரமம் செய்து கொண்டிருந்த அவரை ஆண்டவர் தம்முடைய தரிசனத்தின் மூலமாக அவரை மீட்டு ஒரு பெரிய அப்போஸ்தலன் ஆக்கினார் என்று வேதம் சொல்கிறது. பெரிய வாசிங்க அப்போஸ்தலர் 13, 38, 39. ஆதலால் சகோதரரே இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான். இப்ப பாருங்களேன், பாவத்தில் இருக்கிற, பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால அவர் என்ன செய்யறாராம்,
பாவத்திலிருந்து மீட்டு பாவ மன்னிப்பு கொடுத்து நம்ம நீதிமானா என்ன செய்கிறாராம்? மாற்றுகிறாராம். எதுக்கு நீதிமானா மாற்றுகிறார் அப்படின்னா பைபிள்ல வசனம் இருக்கு, நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டாயிருக்கும். அப்ப நம்முடைய கூடாரங்கள்ல ஒரு கெம்பீர சத்தம் உண்டாகணும். கெம்பீர சத்தம், சண்டை போடுற சத்தம், துக்கத்தின் சத்தம்லாம் இருக்கக்கூடாது. ஒரு மகிழ்ச்சியான ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் இருக்குன்னா அந்த வீட்டுல நல்ல துதிகளுடைய பாடல் சத்தம் கேட்கும், சோத்திர பாடல்கள் சத்தம் கேட்டுட்டு இருக்கும். நீங்க ஒரு 8 மணி போல அப்படியே இந்த மீன் மார்க்கெட் வழியா நடந்து போனா ஒவ்வொரு வீட்லயும், நானும் அப்படியே மெதுவா வண்டியை ஸ்லோ பண்ணி பார்த்தாச்சுன்னா ஒரு வீட்டுல கூட ஒரு கிறிஸ்தவ பாடல் சத்தம் ஒண்ணும் கேட்காது. எல்லார் வீட்லயும் டிவியில அந்த டிராமாவுடைய சத்தம் தான் ஓடிட்டு இருக்கும். ரொம்ப அமைதியா இருக்கும் அந்த இடம், பயங்கர அமைதியா இருக்கும். வெளியே அணுகுண்டே விழுந்தாலும் கூட ஜனங்கள் என்ன செய்ய போடுறது இல்லை, கவலைப்பட போறதே இல்லை. திடீர்னு போலீஸ்காரன் மைக்கில் வந்து இப்பொழுது உங்க ஏரியாவுக்குள்ள ஒரு பெரிய சிங்கம் இதெல்லாம் வந்துட்டு ஜனங்கள்லாம் பத்திரமான காதுல என்ன செய்யாது, விழாது. திருடுறவங்க கூட உள்ள வந்து என்ன செஞ்சுட்டு போகலாம், அந்த சேனலை பாருங்கம்மா அது நல்லா இருக்குன்னு சொன்னா சரின்னு சொல்லி திருப்பிட்டு இருப்பாங்க. இவன் உள்ள போய் என்ன செஞ்சுட்டு போகலாம், திருடிட்டு போகலாம். இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்குது. ஒரு பாவத்தின் காரியத்துல பாக்குறதுல, கவர்ச்சியான காரியங்களை பாக்குறதுல தன்னை தாமே அப்படி அடிமையாக்கி என்ன செஞ்சிடறோம், இருந்துரும். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட ஜனங்களை விடுதலையாக்கவே, அவர்களை நீதிமான்களாக்கவே இயேசு இந்த உலகத்திற்கு வந்தாராம். சங்கீதம் 51:4 என்ன சொல்லுகிறது பாருங்கள். சங்கீதம் 51:4. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். போதும். தாவீது சொல்றாரு, அந்த சங்கீதம் வந்து அவர் பாவம் செஞ்சபடினால பாவ மன்னிப்புக்காக அந்த சங்கீதத்தை பாடுறாரு. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் என்ன செய்தேன், பாவம் செய்தேன். கர்த்தருக்கு விரோதமா நம்ம என்னென்ன பாவம் செய்யறோங்கிறது பைபிள்ல அழகா சொல்லப்பட்டிருக்குது. முதல்ல 10 கட்டளைகள் ஆண்டவர் சொல்றார். தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, கர்த்தர் அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அதை மீறினாலே அது பயங்கரமான பாவம். அப்போ தாவீது எதுக்கு அந்த பாவ மன்னிப்பை பெறான்னா, தெரியாம தான் அவர் பத்சேபாள்கிட்ட என்ன செஞ்சிட்டாரு, ஒரு பாவத்தை செஞ்சாரு. அதனால ஒரு கொலையும் செய்ய வேண்டிய சூழ்நிலை வருது. அதை ஆண்டவர் உணர்த்துறாரு. ஏன் உணர்த்தினார்னா, தாவீது மேல தேவன் ரொம்ப அன்புள்ளவராய் இருந்தார். தாவீது ராஜாவதற்கு முன்பதாகவே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்தார். அப்போ ஒரு காரியத்தை நல்லா கவனிச்சிடுங்க, நம்மளை தேவன் அபிஷேகம் ஒரு வாட்டி பண்ணிட்டாருன்னா, ஒருவேளை தெரிஞ்சும் தெரியாமல் நம்ம ஏதாவது பாவத்துல சிக்கிட்டா கூட ஆண்டவர் உங்களை தூக்கி தூரி எரிய போறவர் இல்லை, அதை உணர்த்தி உங்களை மனம் திரும்ப வைக்கிறவர். அல்லேலூயா. அப்படித்தான் தாவீதை உணர்த்தி அவனை மனம் திரும்ப வச்சு, ஏன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அப்போ உங்களுக்குன்னு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தரிசனம் இருக்குது. இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், நமக்கு என்ன தரிசனம் இருக்கு, நம்ம வாழ்நாள் இப்படித்தானே இருக்கோம், இப்படிதான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், இப்படிதான் வேதனைப்பட்டு இருக்கோம், நம்ம கடைசி காலம் வரைக்கும் இப்படித்தான் இருக்குமோ? இல்ல, வேதத்தை சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்கான தரிசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன செய்யாது, பொய் சொல்லாது, அது தாமதிக்காது, சீக்கிரத்தில் அது என்ன செய்யும், நிறைவேறும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க தரிசனங்கள் நிறைவேற வரைக்கும் விசுவாசத்தில் பொறுமையோடு என்ன செய்ய கடவோம், ஓடக்கடவும். அவசரப்பட்டு எந்த முடிவும் நம்மளால என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. இங்க தாவீது அவசரப்பட்டுட்டாரு, ஆனா அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுங்கிறனால தேவன் அவனை மன்னித்து அந்த பாவத்தை உணர்த்தி அவனை மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு அவன் படிப்படியாக உயர்ந்து 40 வருடங்கள் ராஜாவாக என்ன செய்தான், இருந்தான். ஒருவேளை நம்ம இடத்துல பாவம் இருக்குமானால், வேதம் சொல்லுகிறது, உங்களில் பாவம் இல்லை என்று சொன்னால் உங்களை நீங்களே வஞ்சிக்கிறவர்களா இருப்பீர்கள், சத்தியம் உங்களுக்குள் என்ன செய்யாது, இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அரகுற தூக்கத்தில் இருக்கவங்களாம் சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தூக்கம் உங்களை சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தூக்கம் உங்களை விட்டு போகட்டும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் எதுக்கு சொன்னேன்னா, இதே சங்கீதம் 51:8 எடுத்து வாசித்து பாருங்க. சங்கீதம் 51:8. நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரால் நொறுக்கப்பட்ட எலும்பான். எதுக்கு நொறுக்குனாருன்னா,
நம்ம பாவம் செஞ்ச பண்ணாலும் என்ன செஞ்சுட்டாரு, நொறுக்கினாரு. இப்ப அந்த தாவீது சொல்றான், என்ன நீ மன்னிச்சிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா நீர் நொறுக்கின எலும்புகள் மீண்டும் அது என்ன செய்யுமா, களி கூறும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம நிறைய வகையில நொறுக்கப்பட்டு இருக்கோம்னா நம்மளை நாமே பரிசுவான்னு சொல்லக்கூடாது. ஒரு ரீசன் இல்லாம இது நடக்காது. அது என்ன ரீசன் நமக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குங்கிறத நல்லா ஜெபம் பண்ணி யோசித்து பாருங்க. ஆண்டவர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்தி நீங்க அதுல இருந்து மனம் திரும்பி வர்றதற்கான வாசலையும் என்ன செய்வார், திறந்து கொடுப்பார். அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில களி கூறுதல் உண்டாகும். அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். என்னை அவைகளின் அருகே என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. போதும். நீங்க அந்த அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாத்தீங்கன்னா எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஆண்டவர் எங்க கொண்டு போறாரு, எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு கொண்டு போறாரு. கொஞ்சம் அந்த வசனத்தை ஆழமா யோசித்து பாருங்களேன். எலும்புகள் எப்படி கிடந்துச்சான், குவியலா என்ன செய்து கிடக்குது. அப்ப இவனை அங்க கொண்டு போற, இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு போறதுக்கு முன்னாடி அங்க ஒரு ஒர்க் நடக்குது. அங்க செதறி கிடக்கிற எலும்புகள் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு, உப்பு குவிச்சு வச்சிருக்க மாதிரி என்ன செஞ்சிருக்கிறாரு, குவிச்சு வச்சுட்டு அங்க கொண்டு நிறுத்திட்டு கேட்கிறாரு, எசேக்கியேல் தீர்க்கதரிசியே நீ எதை காண்கிறாய், இங்க எலும்புகள் எல்லாம் என்ன செய்யுது, குவியலா இருக்கிறது. எப்படி இருக்குதா, மிகவும் உலர்ந்து திரளா இருக்குது, மிகவும் உலர்ந்து காஞ்சு போன எலும்பா என்ன செய்து இருக்குது. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்ம அப்படி ரோட்ல போயிட்டே இருக்கோம், ஒரு எலும்பு நிலத்துக்கு கிடக்குன்னு வச்சுடுங்களேன், நம்ம அதை என்ன நினைப்போம், அது காஞ்சு என்ன செஞ்சு கிடக்கும், உலர்ந்து போய் கிடக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட உலர்ந்த எலும்புகளையும் உயிரடை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. எலிசா தீர்க்கதரிசி செத்து ரொம்ப நாள் ஆயிப்போச்சு. அந்த இடத்துல ஒரு பெரிய யுத்தம் ஒண்ணு நடக்குது. அந்த யுத்தத்துல ஒருத்தன் பயந்து என்ன செஞ்சான், இல்ல ஒருத்தன் செத்து போயிட்டான், அவனை அடக்கம் பண்றதுக்கு தூக்கிட்டு வராங்க. அந்த நேரத்துல தான் அந்த யுத்தம் அதிகமா வந்தனால அந்த பாடியை தூக்கி போட்டு ஓட்டானுங்க. அது எங்க தூக்கி போட்டாங்கன்னா எலிசா வச்சிருந்த கல்ற மேல தூக்கி போட்டாங்க. அந்த கல்றக்குள்ள இருந்தது எலிசாவினுடைய எலும்புகள் தான் இருந்துச்சு. இந்த செத்த பிணம் அந்த எலும்பு மேல பட்ட உடனேயே இந்த பிணம் உயிரோட வந்துச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை உயிர்ப்பிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். நீங்க செத்தாலும் உங்க உயிர் இருக்கும். அல்லேலூயா. நீங்க நம்ம இறந்து போயிட்டோம்னா கூட உங்க எலும்புக்கு கூட இன்னொருத்தரை உயிர்ப்பிக்கிற வல்லமை உண்டுங்கிறத பைபிள் நமக்கு சொல்லுது. அப்ப நம்மளை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் சொல்றாரு, அவன்கிட்ட கேட்கிறாரு, இவ்வளவு எலும்பு இருக்குப்பா, இதெல்லாம் உயிர் அடையுமா அப்படின்னு கேட்கிறாரு. எசேக்கியேல் பார்த்தான், இது என்னடா வம்பு பிடிச்ச வேலையை நம்மகிட்ட கேட்டுட்டு இருக்காரு. உயிர் அடையாதுன்னு சொன்னா அப்போ எனக்கு வல்லமை இல்லையான்னு கேட்டிருப்பாரு. உயிர் அடையுன்னு சொன்னா அது எப்படி உயிர் அடையுன்ட்டு என்ன செஞ்சிடும், கேள்வி வரும். என்ன பண்ணன்னு தெரியும், ஒரே வார்த்தை சொல்றான், எனக்கு தெரியாத ஆண்டவரேன்னு ஈஸியா முடிச்சிட்டான். எனக்கு தெரியாத ஆண்டவரே. அப்பதான் ஆண்டவர் அங்க ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, 4ஆம் வசனத்தை 5ஆம் வசனத்தையும் பாருங்க. அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். எப்ப அந்த எலும்புகள்லாம் உயிரடையுமா, அவருடைய ஆவியை எனக்குள் பிரவேசிக்க பண்ணும் பொழுது உயிர்ப்பிக்கப்படாதவைகள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படும். மலையிலேயே சொல்லுங்க, உயிர்ப்பிக்கப்படாதவைகள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படணும், செயல்படாதவைகள் எல்லாம் செயல்படணும், நடக்கக்கூடாதெல்லாம் நடக்கணும், வாய்க்காத காரியங்கள்லாம் வாய்க்க பண்ணணும்னா ஒரு ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ள என்ன செய்யணும், வந்தாதான் அது என்ன செய்யப்படும், உருவிக்கும், நம்ம அது உயிர்ப்பிக்கப்படும். எப்பவுமே நினைச்சேன் சிஸ்டர், ஒரு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாருன்னா அவருடைய கிரியைகள் நம்ம மூலமா என்ன செய்யணும், நடைபெறுவதா இருந்தா தான் அந்த ஹோலி ஸ்பிரிட் எனக்குள்ள இருக்குங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஒண்ணுமே இல்லாம எனக்குள்ள பரிசுத்த ஆவியினர் இருக்க, நான் அந்நிய பாஷை பேசுறேன், அதை பேசுறேன், இதை பேசுறேன், இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஒரு நம்முடைய சரீரத்திலிருந்து நடைபெறுகிற கிரியைகள் எல்லாம் பவர்ஃபுல்லா என்ன செய்யணும், இருக்கணும். நம்முடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் எப்படி இருக்கணும், பவர்ஃபுல்லா இருக்கணும். நம்முடைய கையின் கிரியைகள் எப்படி இருக்கணும், பவர்ஃபுல்லா இருக்கணும். எதுலையுமே நமக்கு தோல்வி என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்படி சொல்லுவோம், அப்படி பண்ணாச்சுன்னா பெரிய ஞானவான், பெரிய புத்திசாலி, அப்படிலாம் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை இயக்கணும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கைகளை என்ன செய்யணும்,
இயக்கணும். பரிசுத்த ஆவியானவர் உங்க கால்களை இயக்கணும். பரிசுத்த ஆவியானவர் உங்க மூளையை என்ன செய்யணும், டைரக்ட் பண்ணணும். இப்படி எல்லாம் பண்ணாதான் அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையோட நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்ய முடியும், கொண்டு போக முடியும். அப்பதான் ஆண்டவர் சொல்வாரு, பிரயோஜனமானவைகளை உனக்கு நான் என்ன செய்வேன், போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில நான் உன்னை என்ன செய்வேன், நடத்துவேன் அப்படின்னு சொல்வாரு. இல்லைன்னா இன்னொரு கூட வசனம் சொல்ல, நீ இப்போ சாலையில போகும்போது இந்த பக்கம் அந்த பக்கம் போகாத, எந்த பக்கம் போகணும்னு உன்னோட சொல்லுகிற ஒரு மெல்லிய சத்தத்தை நீ என்ன செய்வாய், கேட்பாய் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்ப நம்மளை வழி நடத்துகிற ஆண்டவர் சரியான பாதையில, நீ இந்த பாதைக்கு போ, இந்த பாதைக்கு போகாத, இந்த பஸ்ல போ, இந்த 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 ரூட்ல நீ என்ன செய்யாத, போகாத. எனக்கெல்லாம் சில நேரத்தில் அப்படி நல்ல சத்தம் கேட்கும். அதை மீறி போற அன்னைக்கு வண்டியோட கீழே விழுந்து கிடப்பேன் போத்தன்ட்டு. எப்படின்னா இன்னைக்கு நான் இன்னைக்கு இவரை பார்க்க போன்ட்டு பிளான் பண்ணிட்டு கிளம்புவேன். பாதி தூரம் போகும்போது ஆண்டவர் சொல்ல, நீ போகாத அப்படிம்பாரு. ஆனா நான் இந்த மாதிரி சொல்லுவேன், நான் இதுக்காண்டி காலை மிந்து ஜெபம் பண்ணிட்டு இன்னைக்கு அவரை பார்க்க போன்ட்டு வந்தா பிசாசை நீ என்கிட்ட பேசிட்டு இருக்க நான் நினைச்சிட்டு போவேன், பிசாஸ் நம்மளை போக விடாம தடுக்கிறான் அப்படின்ட்டு. தேவனுடைய சத்தத்தை நம்ம சரியா கவனிக்கிறது கிடையாது. ஆனா போற இடத்துக்கு போனா ஒண்ணு அங்க பெரிய பிரச்சனை எனக்கு வரும், இல்லாட்டி இந்த வீடு என்ன செஞ்சிருக்கும், பூட்டி இருக்கும், ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, பெட்ரோல் தான் நஷ்டம். அப்போ ஒவ்வொரு காரியத்தை போறதுக்கு முன்னாடியும் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு, நம்மகிட்ட இருக்க ஒரு பெரிய தப்பு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சர்வீஸுக்கு போறோம், ஒரு ஆராதனை முடிகிற நேரம் காத்துட்டே இருப்போம், எப்படா என் ஆத்மாவே கத்தரை சோத்திரி சொல்லுவார் பாஸ்டர் தான், அவர் முகத்தையே பார்த்துட்டு இருக்கிறது. பாதி என் ஆத்மாவே கத்தரை சோத்திரி சொல்லிக்கும் போது பைபிளை மூடிட்டு என்ன செஞ்சிடறோம், அதுக்கு முன்னாடியே பேக்ல வச்சிருவோம். ஆமேன் போட்டோன்னு குடுகுடுன்னு என்ன செய்வோம், வெளியே தான் ஓடி வருமே தவிர, ஆராதனை முடிஞ்ச பிறகு அந்த சர்ச்சில் உட்காந்து ஒரு 2 நிமிஷமோ ஒரு 3 நிமிஷமோ அந்த வார்த்தைகள் என்ன பேசுதுங்கிறத என்னைக்காவது நம்ம உட்காந்து பார்க்குறோமா? இல்லை. எவ்வளவு டைமை பார்ப்போம், எவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு வரணுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம என்ன செஞ்சிடறோம், ஓடி வந்துடுறோம். இன்னிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கோங்க. ஆராதனை முடிஞ்ச பிறகு உங்கள் சீட்டில் உட்காந்து கண்ணை மூடி ஒரு 5 நிமிஷம் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணிட்டு வெளியே வாங்க. அந்த ஆலயத்தின் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்திலே தங்கும். அல்லேலூயா. மாற்றுங்க, வாழ்க்கை பாதையை கொஞ்சம் மாற்றி பாருங்க. உலகம் நமக்கு முக்கியம் இல்லை. உலகம் ஓடுற ஓட்டத்தில் நம்ம ஓடணுன்ற அவசியம் இல்லை. உலகத்துக்கு கூட நீங்க ஓட வேண்டாம், உலகம் உங்க பின்னால ஓடி வரும். அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை உறுதியா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உலகம் உங்கள் பின்னால் ஓடி வரும். உலகத்தான் உங்கள் பின்னால் ஓடி வருவான், நீங்க உலகத்தை நம்பி ஓடி வர வேண்டியதில்லை. இந்த எலும்புகள் இதுல பாருங்க, 6வது வசனத்தை வாசிங்க. நான் உங்கள் மேல், கொஞ்சம் நல்லா கவனிச்சிடுங்க, நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர். 4 காரியம் அங்கு சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல அவர் சொல்றாரு, நரம்புகளை என்ன செய்வாராம், சேர்ப்பார். 2வது மாம்சத்தை உண்டாக்குவார். 3வது தோலினால் மூடுவார். அப்ப பாருங்க 4 காரியம் இருக்கு. முதல்ல எலும்பு இருக்கு. நம்ம சரீரத்தை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன். அப்படி டார்ச் வச்சு அடிச்சு இந்த இடத்துல எலும்பு, இந்த இடத்துல நரம்பு இருக்குன்னு பிடிச்சி இழுத்துருவீங்களா? இழுக்க முடியாது. மேல என்ன இருக்குது, தோல் இருக்குது. இந்த நரம்புகளை பெரும்பாலும் எதுக்குள்ள இருக்கு, நம்ம மாம்சத்துக்குள்ளோடு தான் என்ன செய்யிட்டு இருக்கு, நரம்பு போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள எலும்பு வேற, அதுக்குள்ளதான் என்ன செய்யுது இருக்குது. எல்லாம் 4 in 1, எல்லாமே உங்களுக்கு தான் என்ன செஞ்சு வச்சிருக்க, படைச்சு வச்சிருக்கிறாரு. டோட்டல் நரம்பு மண்டலமே எங்க இருக்குது, உச்சந்தலையில தான் என்ன செய்யுது, நரம்பு மண்டலமே செயல்படுது. ஒவ்வொரு காரியத்துக்கும் சொல்றாங்க பாருங்க, நீ கை தட்டி நல்லா பாட்டு படிச்சன்னா இந்த 10 விரல் உள்ள நரம்பு ஒர்க் ஆச்சுன்னா உன்னுடைய பலவீனமான இதயம் பலனடையும் சொல்றான். ஹார்ட்ல நல்ல ஸ்ட்ரென்த் என்ன செய்யும், உண்டாகும். ஆண்டவர் தான் ஒரு டாக்டர், அதான் சொல்றாரு, கைத்தாளத்தோடு என்ன செய்யுங்க, பாட்டு படிங்க, கை தட்டி பாட்டு படிங்கன்னு சொல்றதுக்கு காரணமே இந்த 10 விரல் உள்ள நரம்புகள் என்ன செய்யும், உற்சாகம் அடைந்து ஹார்ட் பீட் என்ன செய்யுமா, கரெக்டா இருக்குமா. நீ அழணும்னு சொல்றதுக்கு காரியம் என்ன, ஓஹோன்னு ஒப்பாரி வச்சு அழுது ஜோமன்னா தான் கேட்பேன் இல்லை. நீங்க கண்ணீர் விட்டு அழுதும் போது முதல்ல உங்க கண்ணில் உள்ள அழுக்கெல்லாம் போய் நல்ல சுத்திகரிப்பு ஏற்படும். 2 கண்ணீர் இருக்கு. ஒன்று துக்கத்தில் அழுதாலும் சரி, நீங்க சந்தோஷத்துல மேக்சிமம் அழமாட்டான், துக்கத்துல நம்ம அழுதாலே நம்ம கண் நல்ல சுத்திகரிக்கப்பட்டு கண் நல்ல தெளிவாகும். மனசுல உள்ள பாரங்கள் என்ன செய்யும், குறையும். கண்ணில இருந்து கண்ணீர் எப்படி ஒவ்வொரு சொட்டா கீழே விழுதோ, மனசுல உள்ள பாரங்கள் அப்படி ஒவ்வொன்றா குறையும். சயின்டிபிக்கல் தான். ஆனா ஆண்டவர் சொல்லவும், பாரத்தெல்லாம் எங்க வச்சிரு, கர்த்தர் மேல் வைத்து விட, அவரே எல்லாவற்றையும் என்ன செய்வார், பார்த்து கொள்வார். அதனால தான் சொல்றாரு, இனி நீ அழுது கொண்டிராய், நீ அழமாட்ட அப்படின்னு சொல்றாரு.
இங்க 4 காரியத்தை ஆண்டவர் ஒரே நேரத்துல சொல்றாரு பாருங்களேன். எலும்புகள், நரம்புகள், மாம்சம், தோல் எல்லாம் அழகா தயார் பண்ணி உருவாக்கி என்னுடைய ஆவியை நான் உங்களுக்குள் என்ன செய்வேன், ஊதுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். அப்போ எந்த காரியமானாலும், நரம்பு வியாதியா இருக்கட்டும், எலும்பு வியாதியா இருக்கட்டும், நம்ம சரீரத்தில் உள்ள உறுப்புகளை ஸ்கின் ப்ராப்ளமா இருக்கட்டும், எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தை ஒப்பு கொடுக்கும்போது அவர் அந்த பழைய அந்த எலும்பு, உலர்ந்து போன எலும்பை எப்படி புதிய மனுஷனா மாத்தினாரோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில உலர்ந்து போனதை ஆண்டவர் புதுசா மாற்றுவார். அதுதான் பைபிள் சொல்லுது. ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது வனாந்திரம் வயல்வெளியாக மாறும், பாலானது பயிர் நிலமாக மாறுமா. நம்ம உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். அப்ப இன்னைக்கு வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில நிறைய பாலான காரியங்கள் இருக்கலாம், நிறைய வனாந்திரமான காரியங்கள் இருக்கலாம், செழிப்பே இல்லாத ஒரு வாழ்க்கையா கூட இருக்கலாம். ஸ்டர், நீங்க அதை குறித்து கவலைப்படாதீங்க. இன்னைக்கு உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த ஆவியானவர் அசைவாடும் ஆவியான தேவா, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். பாடல் புஸ்தகத்தில் 600வது பாடல், 600. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் ஆவியான தேவா. நரம்புகள் உருவாகட்டும், உம் சிந்தை உண்டாகட்டும். நரம்புகள் உருவாகட்டும், உம் சிந்தை உண்டாகட்டும். இன்று அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் ஆவியான தேவா. கடைசி ஸ்டன்ஸா. நோய்கள் நீங்கணுமே, பேய்கள் ஓடணுமே, நோய்கள் நீங்கணுமே, பேய்கள் ஓடணுமே. இன்று அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சீக்கிரமா. ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய்.
ரொம்ப ஆழமான வசனம். ஒரு குழந்தை உண்டான கர்ப்பவதி வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த கருவுல எலும்பு இத்தனாம் தேதி உருவாகும், கை இத்தனாம் தேதி உருவாகும், கால் இத்தனாம் தேதி உருவாகும் அப்படின்னு டேட் வைக்க மாட்டாங்க. ஒவ்வொரு மாசமும் இப்பதான் இந்த காலத்துல தான் ஸ்கேனு அதுக்குதுன்னு சொல்றான். பழைய காலத்துல ஸ்கேனும் கிடையாது, எக்ஸ்ரே கூட கிடையாது. அப்படிலாம் இருந்திருந்தா இவ்வளோ ஜெனரேஷனே வந்திருக்காது. எல்லாம் 2 குழந்தையோட நிறுத்திருப்பாங்க. எங்க அப்பாவெல்லாம் இஷ்டத்துக்கு பிள்ளைய பெற்று போட்டாங்க. பழைய காலத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு வீட்டில் 7 பிள்ளைகளாவது என்ன செய்யும் இருக்கும். இந்த ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆஸ்பத்திரிக்கு போகிறது பதிவு பண்ணுறதுலாம் இருக்காது. ஒரு ஊரில் ஒரு நர்ஸக்கான ஒரு அக்கா என்ன செய்வாங்க இருப்பாங்க. எங்கள் ஊரில் அவள் ஊருக்கெல்லாம் சேர்த்து ஒரே ஒரு நர்ஸக்கா தான் இருந்தாங்க. எதுனாலும் அந்த நர்ஸக்கா தான், அவங்க தான் டெலிவரி பார்க்கணும், அவங்க தான் எந்த ராத்திரி ஆனாலும் நர்ஸக்கான்னு அந்த ஒரே நர்ஸக்கா தான். அந்த நர்ஸக்காவே இருந்து பெரிய பெரிய பங்களாலாம் கட்டிட்டாங்க அவங்க. அந்த கிராமத்துக்கு அவங்க தான் நர்ஸக்கா. அதே மாதிரி தான் பழைய காலத்தில் இருந்தது. இப்போ தான் அந்த ஸ்கேனுக்கு போ, இந்த ஸ்கேனுக்கு போ, ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா எப்படின்னு இப்பவுமே பெரிய ஆராய்ச்சி பண்ணுறாங்க. பைபிள் சொல்லுது, ஒரு கர்ப்ப வதியின் வயிற்றில் அந்த கருவில் ஒரு எலும்பு உருவாவது உனக்கு தெரியாது, அதை உருவாக்குகிறவர் ஆண்டவர் ஒருவரே. ஒரு ஸ்கேனும் அதை உருவாக்க முடியாது. ஆண்டவர் தான் அதை என்ன செய்ய முடியும், உருவாக்க முடியும். அது எப்படி உனக்கு தெரியாதோ அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இனிமேல் செய்ய போகிற அதிசயமான அற்புதமான காரியங்கள் நீ அறிய மாட்டாய். நீ அறியாத காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். எரேமியா 33:3 சொல்லுது பாத்தீங்களா, ஆபத்து காலத்துல என்ன நோக்கி நீ என்ன செய், கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து உனக்கு அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்ற ஆண்டவர் தான். யோபுல 9ஆம் அதிகாரத்தில் யோபு சொல்றான், நீ அதிசயமான காரியங்களை என்ன செய்கிறவர், பெரிய காரியங்களை செய்கிறவர் சொல்றான். அப்போ ஆண்டவர் நமக்கு செய்ய போகிற அடுத்த வாட் இஸ் நெக்ஸ்ட், அடுத்தாப்புல அவர் நமக்கு என்ன செய்ய போறாருங்கிறது நமக்கு என்ன செய்யாது, தெரியவே செய்யாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். ஃப்ளைட்ல போறாங்க, 160 பேர் இருக்காங்க. ஒருத்தன் டென்மார்க் போறான், ஒருத்தன் சுவிட்சர்லாந்து போறான், ஒருத்தன் ஜெர்மனி போறான்னு வச்சுடுங்களேன். 3 பேருடைய சிந்தனைகள் எப்படி இருக்கும்? டென்மார்க்ல போய் அவன் என்ன ரீசனுக்காக போறானோ, பிசினஸ்க்காக போகலாம். ஜெர்மனிக்கு போறவன் படிப்புக்கு போகலாம். சுவிட்சர்லாந்துக்கு போறவன் சுற்றுலா பார்க்கறதுக்கு போகலாம். எல்லாரும் ஒரே ஃப்ளைட்ல இருக்கான். ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகி 167 பேர் என்ன செஞ்சிடறான், செத்து போயிடுறான். அதை அவன் நினைச்சு பார்த்துருப்பானா? நமக்கு இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் போது நம்ம சாவ போறோம்னு அவனுக்கு தெரியுமா? தெரியாது. முந்தா நாள் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க இதுல இப்ப பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் பஸ் ஏறுறதுக்கு என்ன செஞ்சுட்டு வர்றாரு, நடந்து வந்துட்டு இருக்காரு. ஒரு கவர்மெண்ட் பஸ் அழகா டேன் ஆகி மேலே ஏறி என்ன செஞ்சிருது, இறங்கிருது. அவன் எதிர்பார்த்திருப்பானா நம்ம இப்ப சாக போறோம் அப்படின்ட்டு? மனுஷனுடைய முடிவை மனுஷனுக்கு தெரியவே தெரியாது. ஒரு மனுஷனுக்கு என்ன சம்பவிக்க போங்கிறது மனுஷனுக்கு தெரியாது. அடுத்த நிமிஷம் நம்ம வாழ்க்கையில என்ன நடக்க போறதுங்கிறதே நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் யார்? இயேசு ஒருவரே. அவர் இந்த ஆவியானவருடைய காரியம் இல்லாம எதுவுமே நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அதனாலதான் எரேமியாவில் சொல்லப்பட்டிருக்கு, உன் படிப்பை குறித்து நீ என்ன செய்யக்கூடாது, மேன்மை பாராட்டக்கூடாது. உன்னுடைய செல்வத்தை குறித்து நீ என்ன செய்யக்கூடாது, மேன்மை பாராட்டக்கூடாது. உன்னுடைய வித்தகம் அதுக்கு சொல்லி நீ என்ன செய்யாத, மேன்மை பாராட்டாத. மேன்மை பாராட்டுகிறவன் எவனும் கர்த்தருடைய நாமத்தை குறித்து மட்டும்தான் என்ன செய்யணும், மேன்மை பாராட்ட வேண்டும். சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு, சிலர் குதிரைகளோடும் சிலர் ரதங்களோடும் வருவாங்க, நானும் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நான் என்ன செய்யறேன், மேன்மை பாராட்டுறதுனால. அப்படி வந்தவெல்லாம் முறிந்து விழுந்தான், நானும் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய நாமத்தை நீங்க உயர்த்த 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 அவருடைய நாமத்தை மேன்மை பாராட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை எழுந்து நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். ஒருவேளை இன்னைக்கு நீங்க வாழ்க்கையில தலை குனிந்து இருக்கலாம். என்னடா பண்ண, நிறைய நிந்தனைகள் நமக்கு வரும், நிறைய போராட்டங்கள் வரும். ஒரு காரியத்தை தீர்மானமா நினைச்சிடுங்க, நீங்க நல்லா இருந்தாலும் உங்களை நிந்திக்கிறதுக்கு ஆள் உண்டு, நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் உங்களை நிந்திக்கிறதுக்கு ஆள் உண்டு. எந்த விஷயத்துல நீ நல்லா இருன்னு சொல்றதுக்கு ஒருத்தரும் என்ன செய்ய மாட்டான், இருக்க மாட்டான். நீ நல்லா இருன்னு ஒருத்தன் சொன்னா அப்படின்னாச்சுன்னா அவன்கிட்ட பயங்கரமான பாய்சனான காரியம் நிறைய இருக்குன்னு அர்த்தம். ஏதாவது மனசுல வச்சுட்டு தான் அப்படி சொல்லுவான். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் நல்லாயிருன்னு ஒருத்தரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அவன் நிச்சயமா நல்லா இருப்பான். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, நீ ஒருத்தர் வீட்டுக்கு நீ போகும்போது அந்த குடும்பத்துக்கு முதல்ல என்ன சொல்லு, உன் வாயிலிருந்து சமாதானத்தை சொல்லுன்னு. ஏன் சொன்னார் தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகள் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள்ல அவ்வளவு பெரிய சமாதானம் அந்த குடும்பத்துக்கே உண்டாகும். அதனால தான் சமாதானத்தை நற்காரியமாய் கூறி அறிவிக்க போறனுடைய பாதங்கள் மலை மீது எவ்வளவு அழகாய் இருக்கிறது என்று பைபிள் சொல்லுது. பிரியமானவர்களே,
பரிசுத்த ஆவியானவர் நம்ம உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் நீ நம்ம குடும்பத்துல சமாதானம் இல்லாத குடும்பங்கள்ல சமாதானத்தை கொடுத்து உயிர்ப்பிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிங்க சீக்கிரம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உன்னிடத்தில் தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவன் எழுந்து குதித்து எழுந்து நின்று நடந்தான், நடந்து தேவனை துதித்தான். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தானே, யாருக்குமே தெரியாதோ? தெரியாதுன்னு சொல்லுங்க இப்படி தலையாட்டுங்க, தெரிஞ்சு சொல்லுங்க இப்படி தலையாட்டுங்க, இப்படியும் அப்படியும் ஆட்டிட்டு கூடாது, சரிங்களா? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல ஒரு பிச்சைக்காரன் என்ன செஞ்சிட்டு இருக்கான், ஆலயத்தின் வாசல்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கான், அவன் சப்பானின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவன் யாரை பார்த்தாலும் ஏதாவது நமக்கு பைசா கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்தான். ஆனால் பேதுரு அந்த இடத்துக்கு வரும்போது அதே மாதிரி தான் எதிர்பார்த்தான். பேதுரு யோவான்னு வரும்போது அப்போ பேதுரு சொல்றாரு, உன்கிட்ட கொடுக்கறதுக்கு என்கிட்ட பைசா இல்லை, பொண்ணும் இல்லை, அப்பெல்லாம் பொற்காசு வெள்ளி காசு தான் இல்லை, ஆனால் என்கிட்ட அதை காட்டிலும் ஒரு பொண்ணை காட்டிலும் வெள்ளியை காட்டிலும் மேலான ஒரு காரியம் இருக்கிறது, அதுதான் என்கிட்ட இருக்கிற இயேசுவின் நாமம். அல்லேலூயா. இந்த இயேசுவின் நாமத்தினால நீ எழும்பி நடன்னு சொன்ன உடனே அந்த சம்பாதி குதித்து எழுந்து நடந்து ஓடினா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போயிட்டானா. அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம சொல்றோமே, நம்ம உயிர்ப்பிக்கிற ஆண்டவர், அதுக்கு ஒரு நாமம் இருக்கு, அது இயேசு கிறிஸ்துனுடைய நாமம். இந்த இயேசுவின் நாமத்தை நம்ம சொன்னாலே அசுத்த ஆவிகள் முதல்ல நம்மளை விட்டு என்ன செஞ்சிடும், ஓடிடும். இயேசுவின் நாமத்தினால நம்ம சொன்னா முடங்கப்பட்டதெல்லாம் அது எல்லாம் சரி செய்யப்படும், முடக்குதல்கள் எல்லாமே மாறுமா. 18 வருஷமா கோணிப்பாட்டியா இருந்த அந்த அம்மாவை இயேசுவானவர் என்ன செய்யறாரு, தொட்டு அந்த முடக்குதலை என்ன செய்யறாரு, 18 வருஷம் அந்த குறுகி இருந்த கூணி போய் இருந்த வாழ்க்கையை நிமிர்த்த ஆண்டவரால் முடியுது. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, சாத்தான் 18 வருடமாய் கட்டி இருக்கிற. அப்போ இத்தனை காலமாய் உங்களை ஒருவேளை சாத்தான் நிறைய காரியங்கள்ல கட்டி வச்சு உங்க வாழ்க்கையில முடக்கி இருக்கலாம், உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கலாம், வாழ முடியாதபடி உங்களை தடுத்து நிறுத்தி இருக்கலாம். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால, நம்ம இயேசுவே உம்முடைய நாமத்தினால என் குடும்பத்துக்கு சமாதானம் வரணும், என் குடும்பத்துக்கு நிம்மதி வரணும், என் குடும்பத்தில் இருக்கிற முடக்கப்பட்ட காரியங்கள்லாம் சரியாகும் சொல்லி நீங்க இயேசு நாமத்தினால சொல்லுங்க, நீங்க குதிச்சு எழுஞ்சு நிமிர்ந்து நடந்துருவீங்க. அல்லேலூயா. கர்த்தர் அந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். எப்படி செய்வாராம்? ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 14, 16 இந்த ரெண்டு சீக்கிரம் வாசிங்க, 5 நிமிஷம் தான் இருக்கு. ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 14, 16. உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் ரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர். கழுத்தளவாக அஸ்திபாரத்தை திறப்பாக்கி துஷ்டனுடைய வீட்டில் இருந்த தலைவனை வெட்டினீர். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சிதறடிப்பதற்கு பெருங்காற்றை போல் வந்தார்கள், சிதறடிப்பதற்கு பெருங்காற்றை போல் என்ன செய்தார்களாம், வந்தார்களாம். அந்த ஒரு லைன் போதும். இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே இதை கேட்டுட்டு இருக்கிற பாக்குறவங்க வந்திருக்கிற எல்லாருக்குமே ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சிதறடிப்பதற்கு, உன் குடும்பத்தை சிதறடிப்பதற்கு, உன் வாழ்க்கையை சிதறடிப்பதற்கு சிங்கிள் பர்சனா வரல. எப்படி வந்தாங்களாம்? பெரும் கூட்டமா என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. இன்னைக்கு அப்படிதான் வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் விரோதமா சாத்தான் காற்றை போல ஈசலை போல பெருங்கூட்டமா வர்றான். ஆனால் அவர்களை, உன்னை சிதறடிக்க வருகிறவர்களை கர்த்தர் சிதறடித்து விடுவார்கள். அல்லேலூயா. நம்பிக்கையோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். திருப்பி அந்த வசனத்தை அப்படியே சொல்றேன், உங்களை சிதறடிக்க பெருங்கூட்டமாய் யார் வந்தாலும் ஆண்டவர் அவர்களை சிதற அடிப்பார். தண்ணீர் உடைந்து ஓடுவதை போல நினைச்சுவாங்களாம், உன் சத்துருக்கள் உடைந்து ஓடுவார்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதை விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் வலது கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு சாப்பாடு ரெடியா இருக்குது, அதனால சத்தமா சொல்லுங்க, நல்ல ஆமேன்னு சொல்லுங்க. அது அப்படியே ஆக கடவுது. ஆபகுக்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம்
19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவராகிய கர்த்தர் ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், என் பலன், அவர் என் கால்களை அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி மான்களின் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். அடுத்தாப்புல பாருங்களேன், ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் கால்களை மான்களின் கால்களை போல என்ன செய்வாராம், மாற்றப் போகிறார். மான்களின் கால்னா அது துள்ளி குதிச்சு ஓடுகிற மானு தான். ஒரு அடி அடிச்சு ஒரு துள்ளுதுலாம் எங்க போயிடும், 16 அடி என்ன செஞ்சிடும், 17 அடி துள்ளி ஓடிடும். முடக்கப்பட்டு ஒன்னால எந்திரிச்சு ஓட முடியாதபடி அப்படியே நீ முடங்கி கால்களை பலனிட்டு போன மாதிரி முடங்கி கிடக்குற அப்படின்னு ஆச்சுன்னா, ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கு, நான் நடந்து போகும்படி நீ என்ன செய்யணும், குனின்னு சொல்லி என் முதுகு மேல என்ன செஞ்சுறாங்க, நடந்து போனாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில் இன்னைக்கு நீங்க இருப்பீங்கன்னா, எழுந்திருக்க முடியாதபடி, ஓட முடியாதபடி, தப்பிக்க முடியாதபடி அப்படியே நீங்க அவமானம் அடைந்து கிடக்குறீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் கால்களை நான் மான்களின் கால்களை போல மாற்றப் போகிறேன். உன்னை நான் உயர்ந்த இடத்துல கொண்டு என்ன செய்ய போறேன், வைக்க போறேன். மான்களின் கால்களை போல் நீங்க மாற்றப்பட்டா உங்களுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தருவார் தெரியுமா? 91ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 91ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். ஹல்லேலூயா. கைகளை தட்டி இயேசு நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தூக்கலாம் போட்டு பிள்ளைகள் நல்லா உற்சாகமா கை தட்டுங்க. இப்ப பாருங்களேன், உங்க கால்களை பலமுள்ளதை ஆக்கி தரணும். நீங்க எங்க ஃபர்ஸ்ட் போவீங்களா? சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் ஏறி என்ன செய்வீங்க, நடப்பீங்க. அதை மிதிச்சிருவீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா உங்கள் சத்துருக்களை மிதிக்கிறதுக்கு தக்க பலனை உங்க கால்களை இனிமேல் தான் ஆண்டவர் கொடுக்க போறாரு. இப்ப சத்துரு எல்லாம் உங்களை மிதிச்சு மிதிச்சு என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்காங்க. ஆனா இனிமேல் இன்னையிலிருந்து ஃப்ரம் டுடே வருகிற ஜூன் மாசத்துல இருந்து பாருங்களேன், உங்கள் சத்துருக்களை நீங்க மிதிச்சுட்டு போறீங்க. அவன் உங்கள் காலின் கீழே மிதிப்பட்டு கிடப்பான். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப இனிமே உங்களுக்கு அந்த பயம் இனிமே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் நீதியின்படி உங்களை நான் உயிர்ப்பிக்கிறவன், கிருபையின்படி உங்களை நான் உயிர்ப்பிக்கிறவன், வார்த்தையின்படி உங்களை நான் என்ன செய்கிறவர், உயிர்ப்பிக்கிற கடவுள். அவர் நம்மை உயிர்ப்பிக்கிற கடவுள். உங்களை உயிரடைய செய்ய போகிறார். நாம் உயிரடையும்படி, நாம் ஜெபிக்கும்படி எழுந்திருக்கலாம். இந்த உலகத்துல நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் இருந்தால் மாத்திரமே நமக்கென்று வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகம் நமக்கு முக்கியம் இல்லை, பரலோகம் தான் நமக்கு முக்கியம். அந்த ஆனந்தமான அந்த காணான இன்ப காணானை நாம் சந்திக்கும்படி நம்ம ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். சேற்றில் இருந்த எண்ணெய் தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் சேருங்கிறது சகதிங்கிறது பாவம். பாவத்திலிருந்த என்னை தூக்கி எடுத்து என் உள்ளத்தை புதிதாக்கி, என் கல்லான உள்ளத்தை உருக்கி என்னை அவருடைய பிள்ளையை வாழ வைத்த ஆண்டவரை நான் நன்றியுடன் பாடுகிறேன். ஒப்பு கொடுப்போமா? சேற்றினின் என்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் போதி தாக்கினாரே. சேற்றினின் என்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் போதி தாக்கினாரே. கல்லான என் உள்ளம் போதுகின கல்வாரியை கண்டு நன்றியோடன் பாடிடுவே. கல்லான என் உள்ளம் போதுகின கல்வாரியை கண்டு நன்றியோடன் பாடி. வாலிப நாளில் இயேசுவை கண்டே வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டே
சொந்தமாய் என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். ஆனந்தமாய் இன்பத்தாராய் ஏகிடுவேன். தூய பிதாவின் மூலம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் இன்பத்தாராய் ஏகிடுவேன். தூய பிதாவின் மூலம் தரிசிப்பேன். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்து என்னை எல்லாரும் ஒப்புக்கொடுங்க. அவருடைய சித்தத்துக்கு ஒப்புக்கொடுங்க. உங்க சரீரத்துல, உங்க வாழ்க்கையில, உங்க வேலையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில அவருடைய சித்தம், கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்புக்கொடுங்க. இயேசு அல்லாஹ் ஆசை இப்போவினில் வேறு இல்லை. என்றும் எனக்கவர் ஆதரவே. இயேசு அல்லாஹ் ஆசை இப்போவினில் வேறு இல்லை. என்றும் எனக்கவர் ஆதரவே. ஆனந்தமாய் இன்பை காணாய் ஏகிடுவேன். தூய பிதாவின் மூலம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் ஜெபம் பண்ண கடவோம். முழங்கால் போட முடிஞ்சவங்க முழங்காலில் நின்று, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படி சர்வ வல்லமை படைத்த ஆண்டவர், அவருக்கு முன்பதாக முழங்கால்கள் யாவும் முடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவானவரே கல்வாரி மலையிலே முழங்காலில் நின்று ஜெபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய முழங்கால்களை நீங்கள் முடக்கினால் உங்களுக்கு விரோதமாக இருக்கும் சத்ருவின் கிரியைகளை இயேசு முடக்குவார். இயேசு முடக்குவார். முடக்கப்பட்ட உங்களை, மடங்கடிக்கப்பட்ட உங்களை ஆண்டவர் தூக்கி எடுப்பார். உங்களை சேற்றிலிருந்து, பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுத்த ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை கழுவி, உங்களை சுத்திகரித்து, அவருடைய ஆவியை உங்களுக்குள் வைத்து, உங்கள் குடும்பத்தை உயிர்ப்பித்து, உங்கள் சரீரத்தை உயிர்ப்பித்து, உங்கள் எலும்புகளை உயிர்ப்பித்து, உங்கள் நரம்புகளை உயிர்ப்பித்து, உங்கள் வாழ்க்கையில எதெல்லாம் தோல்வி என்று இருக்கின்றாயோ அவை எல்லாவற்றையும் மீண்டுமாய் உயிர் பெற செய்து உங்களை வாழ வைப்பேன் என்கிறார். உங்களை வாழ வைப்பேன் என்கிறார். என் அருமை சகோதரியே, உன் வாழ்க்கையை நினைத்து நீ சோர்ந்து போனாயோ? என் அருமை சகோதரனே, உன் வாழ்வை நினைத்து நீ சோர்ந்து போனாயோ? என் தகப்பனே, என் தாயே, நம்முடைய வாழ்க்கையின் இவ்வளவுதான் என்று ஏமாந்து போய் இருக்கிறாயோ? எதுவுமே புதுப்பிக்கப்படாமல் இதோ நான் எப்பொழுதும் போலவே வேதனையோடு தான், துன்பத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பிரச்சனைகளோடு தான் போராடி கொண்டிருக்கிறேன் என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ? இன்னும் கொஞ்ச நாட்களே தானே இருக்கிறது, அதுக்குள்ள நான் எப்படி என் தேவைகளை சந்திப்பேன், என் பிள்ளைகளின் தேவைகளை சந்திப்பேன் என்று மனதிலே போராட்டத்தோடு ஏங்கி கொண்டிருக்கிறாயோ? பலவிதமான வியாதிகளினால் பாதிக்கப்பட்டு விடுதலையே இல்லை என்று கவலையோடு இருக்கிறாயோ? எலும்புகளிலே, நரம்புகளிலே, மாம்சத்திலே வலிகளை சுமந்து கொண்டு பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறாயோ? ஆண்டவர் உன் அங்கலாய்ப்பை பார்த்திருக்கிறார், உன் பெருமூச்சை கேட்டிருக்கிறார், உன் வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார். உங்களை விடுவிக்கும்படி வந்த ஆண்டவர் இன்று உங்கள் எலும்புகளை உயிரடைய செய்வார், உங்கள் நரம்புகளை உயிரடைய செய்வார், உங்கள் மாம்சத்தை உயிரடைய செய்வார். புது பெல்லனை கொடுப்பார், புது பெல்லனை கொடுப்பார். நீங்கள் புது பெல்லன் அடைஞ்சு சந்தோஷமா இருக்க போறீங்க. நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க. வருகிற ஜூன் மாசம் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான மாதமாக, எல்லா தேவைகளும் சந்திக்கிற மாதமாக. இன்னும் ஒரு நாள் தானே ஆண்டவர் இருக்கிறது. 31 ஒரு நாள் தான் இருக்கிறது. 31க்கு அந்த முதல்ல 3 கழிச்சிருங்க. அதுல அடுத்த வருது 1. அந்த 1க்கு இன்னொரு பேர் இருக்குது ஃபர்ஸ்ட். நாளைக்கு ஜூன் 1 வரும்போது உங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் கிளாஸா கொடுப்பாரு. நீங்கள் ஆண்டவரை முதல்ல தேடுங்க. நீ முதல்ல ஜீசஸ முதல்ல தேடுங்க. ஃபர்ஸ்ட் ஜீசஸ். இயேசுக்கு நீங்க முதலிடம் கொடுத்தா அவங்களுக்கு ஒரு எல்லாவற்றையும் முதலிடமாக வைத்திருப்பார். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். அருமையான இந்த உபவாச கூடுகைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும், வாலிப சகோதரிகளையும்
கர்த்தர் பலப்படுத்துவீராக, திடப்படுத்துவீராக. எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைப்பா. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கண்ணீர் ஆராய் ஓடுகிறது. நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று நீங்க போராடிட்டு இருக்கலாம். அடுத்தப்பல நம்ம என்ன எப்படி நம்ம வாழ முடியும் நீங்க தவிச்சிட்டு இருக்கலாம். எனக்கு ஒரு திருமண வாழ்க்கை கிடைக்குமா, இல்லாட்டி என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, அப்போ இல்லாட்டி எனக்கு ஒரு நல்ல வேலை என் கணவருக்கு கிடைக்குமா, என் வருமானத்தில் ஒரு முன்னேற்றம் கிடைக்குமா, ஆண்டவரே நான் செய்கிற தொழிலில் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குமா, நான் என்னுடைய சரீரத்தில் இருக்கிற நோய்கள்லேருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா, என்னை சுற்றி சத்துருக்களின் தொல்லை இருக்கு, என்னை ரொம்ப அவமானமாக பேசுகிறாங்க, என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை வச்சு என்னை கிண்டல் பண்ணுறாங்க, இப்படிலாம் பலவிதமான மனவேதனைகள் உங்களுக்குள் இருக்குமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வேதனைகள் நீங்கி நீ சுகமாய் இருப்பாய், நீ சமாதானத்தோட போ. தத்தளிக்க பண்ணுவார் இல்லாத இடத்தில் உன்னை நான் சுகமாய் வாசமாய் இருக்க பண்ணுவேன். இனி தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நான் எடுத்து போடுகிறேன், அதில் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. ஏசாயா 52 அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது போல கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி உங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார், உங்கள் எலும்புகளை உயிர் பெற செய்வார், உங்கள் வாழ்க்கையை உயிர் பெற செய்வார். ஆண்டவரே, முழங்கால் படிட்டு இருக்க உங்களுடைய பிள்ளைகள் உம்மிடத்தில் இப்பொழுது வேண்டிக் கொள்கிறது எதுவோ ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய நாமத்தினால இப்ப கேளுங்க, வாய் திறந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால கேட்கிறோம், என் கஷ்டங்களை துன்பங்களை துயரங்களை ஆண்டவரை ஒப்பு கொடுத்து கேளுங்க ப்ளீஸ். ஆண்டவர் சொல்ல தயவு செய்து அவங்க கேட்கணும்ன்ற, நீங்க கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க, மௌனமா இருக்காதீங்க. இவர் என்னத்தையும் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க வாய் திறந்து அப்படியே ஆண்டவர் எனக்கு இது வேணும்னு சொல்லி கேளுங்க. இந்த ஏலிம் ஜெப வீடு அநேகருக்கு நன்மைகளை உண்டாக்கி கொடுத்திருக்கிற வீடு. இந்த ஏலிம் ஜெப வீட்டுல தேவன் வாசம் செய்கிறபடினாலே நிறைய குடும்பங்களை ஆண்டவர் உயிர் பிழைக்க வைத்து காப்பாற்றி இருக்கிறார். இந்த ஏலிம் ஜெப வீட்டுல பேரிச்ச மரங்களின் ஆசீர்வாதம் உண்டு. இந்த ஏலிம் ஜெப வீட்டுல நீரூற்றுகளின் ஆசீர்வாதம் உண்டு. ஆண்டவர் உங்களை தாகம் இல்லாமல் வைத்திருப்பார், பசி இல்லாமல் உங்களை வைத்திருப்பார், உங்களை பூரண சமாதானமாக்கி பூரண ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. கர்த்தர் உங்களை பரிபூரண ஆசீர்வாதத்தால் நிரப்புவாராக. சம்பூர்ணமாய் நீங்க வாழுங்க, சந்தோஷமாய் இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை நினைத்திருக்கிறார், அவர்களை வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் உங்கள் வீட்டின் வாசல்களை தாழ்பாள்களை உறுதிப்படுத்தி உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, ஆனா சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் திரிந்தேன், வழி தப்பி நான் திரிந்தேன், அவர் பலியாரை சுமந்தடைந்தேன். வழி தப்பி நான் திரிந்தேன், அவர் பலியாரை சுமந்தடைந்தேன். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. ஆனா சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. அப்படியே பக்கத்துல கையை பிடிச்சு சந்தோஷமா இருங்கன்னு சொல்லுங்க. சந்தோஷமா இருக்க.